லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாருங்க, என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிரா, என்னது? ஏன் இப்படி பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்க. சும்மா நடிக்காத. நீ தானே வேணும்ட்டே இதை பண்ணிருக்க. என்ன விரட்டுறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பாத்தீங்க. கடைசியில சாப்பாட்டுலயே கைய வச்சிட்டீங்கல்ல. நான் இதுக்கு தாங்க செத்த ஒழியிறேன்னு சொன்னேன். எனக்கு அதுக்கும் ஆண்டவன் கை கொடுத்து வைக்கல. நான் என்ன பாவம் பண்ணணும்? நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். நான் இஷ்டத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நீ தானே சாப்பாடு எடுத்துட்டு போன. டேய், போகும்போது ஆதிராதா கரப்பாம்பூச்சியை புடிச்சு போட்டுட்டு போனான்னு சொல்றியா? நான் எதையும் சொல்ல வரலமா. ஆனா பொறுப்பு யாருக்கு? பிளேட் யார் எடுத்துட்டு போனது? ஏங்க, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. என்ன நம்புங்க. நீ என்ன நம்ப மாட்டேங்கிற ஆதிரா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. டேய், இவ ஏதோ ஒண்ணு பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காடா. பூச்சி கடந்தா எடுத்து போட்டு சாப்பிடணுமாங்க? அது கொண்டு வந்து காட்டுனதுக்கு என்னையே குற்றம் சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. போதுமா? இதுக்குதான் ஆசைப்படுறியா? சாருமதி செத்துட்டா உனக்கு சந்தோஷமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ தான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்திருக்க. நீ மட்டும் தான் அதுக்கு பொறுப்பு. இந்த பார், இனிமே நான் எந்த வேலையும் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. டேய், ரொம்ப மிரட்டாதடா. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஆதிராவை போட்டு உலுக்கிட்டு இருக்காத. அம்மா, நீங்க தலையிடாதீங்க. கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. காதை பத்திக்கிட்டு எப்படா இருக்கிறது? நான் கிளம்புறேங்க. என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டை. வாயில தான் சொல்றான், கிளம்ப மாட்டான். போயிருந்தா இந்த குடும்பம் இப்படி சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு இருக்காது. நில்லு சாருமதி. என் வார்த்தையை மீறி நீ எங்கேயும் போக கூடாது. இது ஏன் மேல சத்தியம். டேய், உனக்கு பைத்தியம் கீட்ட பிடிச்சிருச்சாடா? மா, அப்படியே எடுத்துட்டு போறமா. நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாரையும் உலகம் இப்படிதான் திட்டும். எனக்கு மட்டும் என்ன நல்ல பேரா கிடைக்க போகுது? அதிரா, சத்தியம் கேட்டுச்சா? சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணதுதான் தப்பு. ஆதிரா, இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க? எப்படியோ ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. அது என்ன பெரிய குற்றமா என்ன? நீ போய் மறுபடியும் சம, எல்லாரும் சாப்பிடலாம். அகல்யா, நீயும் சேர்ந்து சம. நகரு. என்கிட்டயா திமிரா பேசுற? இன்னொரு தடவை சமைச்சிட்டு வா. எத்தனை டிராமா போட்டாலும் உன் இடத்தை என்னால பிடிக்க முடியாதுன்னு சொன்னல, அதுக்கு தான் இந்த தண்டனை. சீக்கிரமா. வரேன்.
ஆவி பறக்க சாதம் வந்துருச்சு. ஒரு வாழைல இருந்தா நல்லா வந்திருக்கும்ல. சாருமதி, சாருமதி, வா வா, உட்காந்து சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. இந்த பாரு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உட்காரன்னு சொல்றேன்ல. உட்காரு. அதிரா, அவளுக்கு சாப்பாடு வை. அப்பா, தண்ணி எடுங்க. போதுமா? மெதுவா மெதுவா சாப்பிடு. சாருமதி, பொறுமையா சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ, பாத்துங்க பாத்துங்க. என்னங்க? ஐயோ, பாத்துங்க. ஐயோ, பாத்து. இங்க பாத்துங்க. இங்க பாத்து மெதுவா சாப்பிடுங்க. டேய், அதான் பக்கத்துல தண்ணி இருக்குல்ல, எடுத்து குடிக்க மாட்டியா? எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ இருக்கிற மாதிரி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆதிரா, அம்மா, என்ன அழுதுட்டு இருக்க? ஆதிரா, நீ இந்த குடும்பத்தோட மருமக. உன்னை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, நான் இருக்கேன். ஏன் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்த அகல்யாவும் உன் பக்கம்தான். எல்லாத்துக்கும் மேல குழந்தை இருக்கா. பாப்பா பாப்பா, தூங்குடா சொல்லும். தூங்கு, நான் இங்கதான் இருக்கேன். தூங்குடா சொல்லும். தூங்குடா சொல்லும். அம்மா உன் பக்கத்துல தான் இருக்கேன். தூங்கு. சொல்லி வாய மூடல. பாரு, குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது?
அவ உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியுது. அவளுக்கு நீதான் அம்மா ஆதிரா. இனி யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது ஆதிரா. இதே மாதிரி பிரச்சனைய நானும் கடந்துதான் வந்தேன். நீயும் கடக்கணும். எனக்கு அழுகையை விட கோபம் தான் அதிகமா வருது. அந்த சாருமதி நடிச்சு அவரை நம்ப வச்சிட்டு இருக்காமா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதையாவது ஆரம்பிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கான். அத என்னால தாங்க முடியலம்மா. பொய் வேஷம் எத்தனை நாளைக்கு நிலைக்கும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சவால் விட்டே சாதிச்சு காட்டுறான். அவரும் அவளுக்கு தலையாடுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருமதி ஓடி போனதுக்கு திருமாறன் தானும் ஒரு காரணம்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த குற்ற உணர்ச்சிய முதல்ல துரத்துனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அவரை மொத்தமா பேசிய மயக்கி வச்சிருக்காமா. அவளோட தப்ப இந்த வீட்டு தப்பா மாத்தி பண்ணி வச்சிருக்கான். சாருமதிய பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் திருமாறனுக்கு தெரியற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். அதே நேரத்துல நாம சும்மாவும் இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்ணணும். எப்படிமா பேசுறது? நீங்களே பாத்தீங்கல்ல, எதை பேசினாலும் அவளுக்கு சாதகமா போய் முடிஞ்சிருது. தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டிட்டு வேற இருக்கான். கெட்டதுக்கு ஒரு வழி இருக்குன்னா நல்லதுக்கு 1000 வழி கிடைக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ சாருமதி நம்ம கிட்ட உண்மையான முகத்தை காட்டிட்டா. அதை வச்சு அவளை கவுக்கணும். ஏதாவது கிடைக்கும்னு பாக்குறேன். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அவரை சமாதானப்படுத்துறத அப்புறம் யோசிக்கலாமா. சாருமதிய முதல்ல துரத்தணும். அத திருமாறன் தான் செய்யணும். அதுதானே இங்க பிரச்சனையே. அவன் மனச மாத்தாம அவளை எப்படி அனுப்புறது? எப்படி இருந்தாலும் திருமாறனுக்கு அவளை பத்தின நிஜ முகம் தெரிஞ்சாகணும். அப்பதான் எல்லாமே சரியா போகும். வாழ்க்கையில என்ன பார்த்து கத்துக்க ஆதிரா. நான் தப்பு பண்ண இடத்துல நீ தப்பு பண்ண கூடாதுன்னு கத்துக்க. நான் தாண்டி வந்த இடத்துல நீயும் தாண்டி வரணும்னு கத்துக்க. ஆனா எப்பவும் அழக்கூடாது. இங்க பாரு ஆதிரா, தைரியமா இரு. என்ன இனிமே அழ மாட்டேமா. என்ன மேடம், ஏதோ ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கு போல இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சுல. அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். அப்புறம் கரப்பாம்பூச்சி டிராமால எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அது எப்படி வலிக்காத மாதிரியே நடிக்கிற? உன்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கணுமே. நீ எவ்வளவுதான் போராடினாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. அது உனக்கே தெரியும். அந்த உண்மை தெரிஞ்சும் உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. நல்லா சமாளிக்கிற. திருமாறன் என்ன கவனிக்கிற கவனிப்ப உன்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியலல்ல. கொஞ்சம் கொஞ்சமா திருமாறனை என்கிட்ட நெருக்கமா நிக்க வைக்கிறேன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. நீ அத நம்பாம திமிரு பேசிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? தாங்கி கொடுக்கறாரு, தட்டி கொடுக்கறாரு, தாளாட்டுறாரு. அட 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 அடடா, எனக்கே என்ன நினைச்சா பெருமையா இருக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியா இருந்துக்க. கூடிய சீக்கிரம் திருமாறன் உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள போறாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும்னு நினைச்சேன். சுத்தமா இல்ல.
ஆமா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ சந்தோஷப்பட்டுக்கிற? அவரு உன்னை ஒரு பாவம் பார்த்து பாத்துக்கிறாரு, அது ஒரு சாதனையா? நீ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவன் தான் உன்னை தாங்குறாரு, அது ஒரு தற்பெருமையா? நான் அத கேக்கல, ஆறுதலா 4 வார்த்தை பேசல, அது உனக்கு கொண்டாட்டமா? என்ன உனக்கு கொழுப்பா? இப்ப நினைச்சா நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். எதுவுமே பண்ண முடியாது. இது ஏன் குடும்பம், என்ன சுத்தி இங்க எல்லாருமே பக்க பலமா இருக்காங்க. அகல்யாத்த கிட்ட இப்ப சொன்னா கூட ஒரு வழி பண்ணிடுவாங்க, பாக்குறியா? ஆனா நான் யாரையும் சப்போர்ட் கூப்பிட மாட்டேன், யாருக்கிட்டயும் உதவியும் கேட்க போறதில்ல. நீ எனக்கு தூசி மாதிரி ஊதிட்டு போய்கிட்டே இருப்ப. என்ன திடீர்னு உனக்கு வீரம் வந்துருச்சு? திருமாறன் பொண்டாட்டியா உன்னை முத நான் கோயில்ல தான் பார்த்தேன். அப்பவே உன்னை கழுத்தை புடிச்சு நெரிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். நேரமும் காலமும் என்ன உன்கிட்டே கூட்டிட்டு வந்துச்சு. நான் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தனோ அதை நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலையும் வந்துச்சு. சும்மா இருப்பனா? உன்னை வச்சு விளையாட போறேன். நீ இதுவரைக்கும் பார்த்தது ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆக போகுது. சாருமதியோட சுயரூபத்தை இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போற. தயாராயிரு. சூப்பர், நல்லா இருக்கு. இத நீ சினிமா ஆபீஸ்ல பேசியிருந்தனா இந்நேரத்துக்கு பெரிய நடிகை ஆயிருப்ப. இது வேஸ்ட், இதுக்குமே உதவாது. உனக்கு தைரியம் கொஞ்சம் ஏறின மாதிரி தான் இருக்கு. திமிரோட லெவல் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கும் போது நீ ஆடி போயிருவ. நீ தோத்து போயிடுவேன்னு பயந்துட்டு இருக்கேன், அதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கேன். மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன், என்னையும் என் புருஷனையும் பிரிக்கவே முடியாது. நீ அடுத்த அடின்னு சொன்னல, அடுத்து ஏதாவது எடுத்து வச்ச அது கண்டிப்பா சொதப்போம். அதுக்கப்புறம் நீ தூங்கறதுக்கு கூட இடம் இல்லாம நிப்ப. அதையும் பார்க்கலாம். பண்ணலாம், ஏதாவது கரிசனம் சம்பாதிக்கணும். சாருமதி, எங்க போற? தூங்க போறேங்க. ஏய், இங்க எங்க தூங்க போற? அது ஹால்ல தான். இங்க பாரு, ஹால்ல குளிர் அதிகமா இருக்கும், நீ உள்ள போய் படு. பரவாயில்லைங்க, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். ஏய் சாருமதி, உள்ள போ. வேண்டாங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்க மாட்ட, குடு. ஐயோ விடுங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். விடுங்க விடுங்க. குடு. இங்க பாரு, ஹால்ல படுத்தா குளிர் ஒத்துக்காம காய்ச்சல் வரும். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? சாரு, சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரூம்ல போய் தூங்கு. ஓ, நான் சொல்றேன்ல, போ. பாப்பாக்கு குளிர்துல, அதான் சமத்தா சொட்டர் போட்டுக்கணும். அப்பதான் நல்லா தூக்கம் வரும். எப்படி இருக்கு என் செல்ல குட்டிக்கு? என்னப்பா சிரிக்கிறீங்க? உங்களுக்கு நானா பிடிக்குமா?
சொல்லு பாப்பா, உனக்கு நானா பிடிக்குமா? ஆ? என்ன ரொம்ப பிடிக்குமா? இல்ல உன் அம்மாவை பிடிக்குமா? ஓ, என்னதான் பிடிக்குமா? உம்மா. என் சொல்லு குட்டில, என் அம்மு குட்டி, என் புஜ்ஜு குட்டி. தங்கம், நீ இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கணும். நீயும் உங்க அப்பா மாதிரி மாறிடக்கூடாது. உன் அப்பா இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. என்ன சுத்தமா மறந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நீயும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் அப்பா மாதிரி இருப்பியா? நீயும் அப்படி இருந்தா அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும்டா. ஐயோ, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்களா? தெரியும் தெரியும். நீ எப்பவுமே அம்மா பக்கம் தான். அம்மாவுக்காக அப்பா கிட்ட நீ தான் பேசணும். அப்பாவுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருதுப்பா. நீ இப்ப போய் அப்பா அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுன்னு சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுவியா? தங்கம். அச்சோ, தங்கத்துக்கு தூக்கம் வருதா? தூங்குறீங்களா? சமத்தா தூங்குங்க.